ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 22, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வெண்ணிலா கிச்சன்ல வருணுக்கு டிஃபன் தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. கடவுளே, ஏன் சாமி எனக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குற? இப்பதான் என் முகம் கொடுத்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இப்ப என்னன்னா இப்படி என்னை வெறுக்கிற அளவு பண்ணிட்டியே, ஏன் எனக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சாமிகிட்ட நொந்துகிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வருண் ரூமுக்கு போய் நின்னுகிட்டு, வருண் இத்தனை நாளா சாப்பிடாம இருந்தா எப்படி உடம்பு என்னாத்துக்காகிறது? கொஞ்சம் கதவை திறங்க, சாப்பிடுங்க. சாரா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. கதவை திறங்க வருண் அப்படின்னு வருணை கூப்பிட்டுட்டு நிற்கும் போது வருண் ரூம்குள்ளேருந்து ஒரு சத்தமும் இல்லை. இவ எதுக்கு சத்தம் இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்க்கறா. உள்ள அவனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுது. இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவன் உள்ள என்ன பண்றான், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. உடனே இவ கதவை திறக்க ட்ரை பண்றா. எப்படியோ கதவை உடைச்சி உள்ள போறா. அவனுக்கு ஃபிக்ஸ் இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வருண், என்னாச்சு வருண், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. கண்ணை திறங்க வருண், கண்ணை திறங்க வருண்னு அழுதுட்டு இருக்கா. அண்ணாமலை குடும்பத்துல எல்லாரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டே வராங்கன்ட்டு லீலாவதி, இப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம், எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டு வந்தா எப்படி, எல்லாரும் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஃபோனை ஆஃப் பண்றாங்க. கௌதம் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இவ கௌதமுக்கு ஃபோன் பண்றா வெண்ணிலா. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுக்கப்புறம் கௌதம் அம்மா, என்ன இந்த நேரத்தில் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெளியில ஓடுறா. அங்க போய் கேட்டுக்கிட்ட செக்யூரிட்டி இருக்காரான்னு பார்க்குறா. செக்யூரிட்டியும் காணோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு யோசனை வருது அவளுக்கு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறா. ஆம்புலன்ஸில் இருக்கிற டிரைவர் சொல்கிறாரு, வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கமா, 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, என் வீட்டுக்காரு ஃபிக்ஸ் உடம்பு முடியாமல் இருக்காரு, அவரை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது 10 நிமிஷம் ஆகுமா அப்படின்னு அவர் சொல்லிடுறதுக்கு அப்புறம் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா. கார்ல வந்துட்டு இருக்கும் போது பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க லீலாவதியும் அண்ணாமலையும். லீலாவதி சொல்றாங்க, நீ எப்பயுமே எனக்கு அப்புறம் வெண்ணிலா தான் அந்த குடும்பத்தை பாத்துக்க பாறான்னு சொல்லும் போது, ஒரு மருமகளா நீ சொல்ற அவளை அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் கோயில்ல அந்த சாமி சொன்னதும் எனக்கு புரியுது. அவரு நம்ம வெண்ணிலாவை பார்த்தது கூட இல்ல, இருந்தாலும் நம்ம வெண்ணிலாவை பத்தி கரெக்டா சொல்றாரு. உன் குடும்பத்தை இனிமேலு அவ தான் பாத்துக்க போறா அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி லீலாவதி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இப்ப கூட வீட்டுல நம்ம வருண கண்ணுங்கருத்துமா அவதான் பாத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கார்ல. வருணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. இவ என்ன பண்றதுனே தெரியாம வருணை அவ தூக்கிட்டு தோல் மேல போட்டுக்கிட்டு வெளியில செக்யூரிட்டி உட்கார இடத்துல உட்கார வைக்கிறா. செக்யூரிட்டி, எங்க போயிட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியில பாக்குறா. அங்க ஒரு தள்ளு வண்டி இருக்கு. அந்த தள்ளு வண்டியில அவனை படுக்க வச்சு அவளே தள்ளு வண்டியிலே தள்ளிக்கிட்டு போறா கஷ்டப்பட்டு. தள்ளு வண்டியில தள்ளிக்கிட்டே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது வரணும், உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், நான் கொன்ற சாமி உங்களை கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே வந்துடுறா ஹாஸ்பிட்டல் வரைக்கும். அங்க உள்ளவங்களை ஹெல்ப் கூப்பிட்டு உள்ள ஸ்ட்ரக்சர்ல வச்சு உள்ள கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது, என்னாச்சு, இவர் யாருன்னு கேட்கும் போது, இவர் என் புருஷன், வழிப்பு வந்துருச்சு, அதனால கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு கையெடுத்து கும்பிடுறா. உடனே அவளுக்கும் மயக்கம் வந்துடுது. அவளையும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க வருணுக்கு. இவ வெளில நின்று பார்த்து அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. இவ அழுதுட்டே வெளில நின்றுட்டு இருக்கும் போது அப்பதான் எல்லாரும் குடும்பத்துல இருந்து ஓடி வராங்க. அண்ணாமலை, லீலாவதி, கௌதம் எல்லாரும் என்னாச்சு வருணுக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது அவ நடந்ததெல்லாம் சொல்றா. அப்படியா, இப்படி நடந்து போச்சாமா, என்னை மன்னிச்சிருமா, உன்னை தனியா விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, வாமா உட்காருமா, ஒன்றும் ஆகாதுமா வருணுக்கு, நீ தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கரெக்ட் டைம்ல சேர்த்துட்டல, அதனால அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு வெண்ணிலாவை ஆறுதல் படுத்துறாங்க அண்ணாமலை. உடனே லீலாவதி அழுகுறாங்க. எவ்வளோ ஒருத்திக்காக நம்மளை விட்டு போற அளவுக்கு இவன் துணிஞ்சிட்டானே அப்படின்னு அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க லீலாவதி. கடவுளே, எப்படியாச்சும் வருணை காப்பாத்து அப்படின்னு அழுது நின்று இருக்காங்க. பவித்ராவும் அதெல்லாம் வருணுக்கு ஒன்றும் ஆகாதமா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னமாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும் போது, இப்பதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காத்த அப்படின்னு சொல்றா.
உடனே டாக்டர் வெளில வராரு. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்கலாம் யாரு?" அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, "நாங்கலாம் அவங்க குடும்பம் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இத்தன பேர் இருக்கும்போது அவர இப்படியா தனியா விடுவீங்க? அவரு 2 நாளா சாப்பிடாம கொள்ளாம தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்காரு. அவருக்கு அல்சர் பிரச்சனை கூட இருந்திருக்கும் போல இருக்கு. இப்பதான் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்படியே நீங்க கொஞ்ச நேரம் விட்டிருந்தீங்கன்னா, அவரு உயிர் கூட பொழச்சிருக்க மாட்டாரு. ஏதோ போராடி நாங்க அவர காப்பாத்தியிருக்கோம். அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் போய் எல்லாரும் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க டாக்டரு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, "என்ன சித்தி பண்றது இப்போ?" அப்படின்னு கௌதம் கேட்கறாரு. "நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. நான் பார்த்துக்குறோம். நானும் வெண்ணிலாவும்" அப்படின்னு சொல்லும்போது, "லீலாவதி நான் போமாட்டேன். நான் வருண விட்டு போமாட்டேன். என்ன போக சொல்லாத அண்ணாமலை" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க ரொம்ப ஏற்கனவே டயர்டா இருக்கீங்கக்கா. நீங்க வீட்டுக்கு போங்க. ஏற்கனவே நெறைய வேலை இருக்குல்ல. நீங்க எல்லாரும் போங்க. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லும்போது, வெங்கடேசன் சொல்றாரு, "எப்படிம்மா இந்த நிலைமையில வருண விட்டு முடியும்னு?" கேட்கும்போது, "நாங்க பார்த்துக்குறோங்க. டாக்டர், நர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க இருந்துகிட்டு? நீங்கலாம் கிளம்புங்க" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இவரும், "சரிம்மா நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு சுந்தரராஜனும். "நாங்க காலைல வந்து பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்புறம் அண்ணாமலை வெளியில நின்னு உள்ள வருண பார்த்து வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. காலைல ஆகுது. எல்லாரும் வந்துடுறாங்க வீட்ல இருந்து. "என்னாச்சு? ஏன் இன்னும் நைட்லேருந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் சொல்ல மாட்றாங்க அத்த. எப்ப கண்ணு முழிப்பாரு வருண்ன்னு?" கேட்டுருக்கா வெண்ணிலா அண்ணாமலை கிட்ட. "இரும்மா டாக்டர் வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வராங்க. டாக்டர்ட்ட கேட்கும்போது, "நாங்க குடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்நேரம் அவர் கண்ணு முழிச்சிருக்கணும். அவர் இன்னும் கண்ணு முழிக்கல. எதுக்குன்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அப்டேட் பண்றோம் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போறாரு. "என்ன அண்ணாமலை இப்படி சொல்லிட்டு போறாரு டாக்டர்ன்னு?" லீலாவதி பயப்படுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்கக்கா. அதெல்லாம் வருணுக்கு ஒண்ணும் ஆகாது. வெண்ணிலா தான் வந்து உயிரை புடிச்சு காப்பாத்திட்டால்ல. நீங்க கவலைப்படாதீங்கக்கான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, வான்மதி மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. என்னதான் அத்தை பயந்துட்டே இருந்தாலும் வெளில காமிச்சுக்க மாட்றாங்க. இந்த விஷயத்துல அவங்கள பிடிக்கலனாலும் அவங்கள பாராட்டணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. உடனே, "அக்கா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னையும் நீ வெளில கொஞ்சம் கோயில்ல விட்டுருங்க" அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீலாவதிய கூப்பிட்டுக்கிட்டு வெளில போறாங்க. அங்க கௌதம், வான்மதி, வெண்ணிலா 3 பேரும் தான் இருக்காங்க. "கவலைப்படாத வெண்ணிலான்னு" சொல்லி கௌதம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க உத்தம் வரான். உத்தமன் வந்து சொல்றான், "எனக்கு தெரியாத விஷயம். இப்பதான் தெரிஞ்சுச்சு. என்னாச்சு வருணுக்கு? நல்லா இருக்காரா?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்பதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு" சொல்றாங்க. உடனே கௌதம்ட்ட சொல்றான், "வான்மதிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, "பேசிக்கோங்க" அப்படின்னு கௌதம் சொல்றான். வான்மதிய கூட்டு போய், "எதுக்கு அவர் இருக்கும்போதே பேசுன்னு சொல்றீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சொல்றான் உத்தமன், "நீ அந்த சாராவ செத்துட்டான்னு சொல்லி வருண் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்றல, அந்த பிளான் ஒத்து வராதுன்னு தோணுது. இவளாச்சும் பரவாயில்ல. வெண்ணிலா நம்ப அதட்டுனா கூட பயந்துருவா. ஆனா அந்த ஷாரா நம்மள எதிர்த்து நமக்கு டஃப் குடுப்பா. அவ நம்மள எதிர்த்து நிப்பா. நம்ப அவள்ட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. மத்தபடி இப்போ வேற பிளான் தான் நம்ம யோசிக்கணும். வருண் உயிரோட இருக்கிறதுனால தானே நமக்கு அவன் ஒரு தடையா இருப்பான். வருணே செத்து போயிட்டானா, நமக்கு நம்ம ரூட்டுக்கு கிளியர் ஆயிடும்ல" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இப்படிலாம் பேசுறீங்க? கொலை பண்ண சொல்றீங்களா? என்ன ஜெயிலுக்கெல்லாம் வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க சொத்து விஷயத்துக்காகலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றபடி செய்யுன்னு" ஏதோ ஒரு பிளான் சொல்றான். இவளும் உள்ள வருண் இருக்க ரூம்குள்ள போயிட்டு அங்க ஆக்ஸிஜனை தொறந்து விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.